சங்கீதங்களின் புஸ்தகம் 66:20 சங்கீதங்களின் புஸ்தகம் 89:33 அது ஒரு ஆள் எடுத்துக்கங்க. 89:33 ஒன்னு எடுத்துக்கங்க. 66:20 ஒன்னு எடுத்துக்கங்க. யோபு 36:71 ஒருத்தர் எடுத்துக்கங்க. முதல்ல வாசிங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 89:33 வாசிங்க. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோபு 36. அவர் தம்முடைய கண்களை, எந்த வசனம் தெரியல, எத்தனாவது வசனம்? 7வது வசனமா? 30. நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது 66:20. அவர் என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உன்னை ஏதோ ஒண்ணு இந்த 3 வசனத்திலையும் ஏதோ ஒண்ண விலக்க மாட்டேன்னு சொல்றாரு. என்னத்த சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஆமா, அவருடைய கிருபைய நம்மை விட்டு விலக்காமல் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எடுத்து வாசிப்போம். புலம்பலின் புஸ்தகம் 956வது பக்கம் எடுத்துங்க. 956. புலம்பல் 3:44 இருந்து 44 வாசிங்க. ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சிலருடைய ஜெபங்கள் வானத்துக்கு போகணும், ஆண்டவரால கேட்கப்படணும் அப்படிங்கிற ஒரு காரியமே இல்லாதபடிக்கு எங்க ஜெபம் பண்றோமோ அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குது ஒரு சில ஜெபங்கள். ஆனால் ஒரு சில ஜெபங்கள் கொஞ்சம் பாதி தூரம் போகுது, வானமண்டலங்களுக்கு போகுது. ஆனால் அந்த ஜெபமானது தேவனிடத்திலே உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு எப்படி இருக்காமா? மேகத்தாலே மூடிக்கொண்டு ஆண்டவர் உள்ளே இருக்கிறார். ஆனால் நொறுங்குண்ட இருதயத்தை ஆண்டவர் புறக்கணியாதபடிக்கு கஷ்டப்படுகிறவன், தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவன், தரித்திரனாய் இருந்தாலும் மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் ஒரு சிலரோட ஒரு குறிப்பிட்ட ஜெபங்கள் ஆண்டவர் மூடி இருக்கிற அந்த மேகத்தையும் உடைத்து கொண்டு தேவனிடத்திலே போய் சேருகிறதா இருக்கிறது. எகிப்திலே அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவனுடைய சன்னதியிலே எட்டினது அப்படின்னு இருக்கு. கூக்குரல் எட்டுது, கூவி கூவி ஜெபிக்கிற ஜெபம் எட்ட மாட்டாங்க. நான் சொல்றது விளங்குச்சுங்களா?
ஜெபங்கிற பேர்ல இன்னைக்கு போஸ் கொடுத்துட்டு நிறைய அப்படியே போறவங்க தான் இருக்காங்க. உண்மையான தேவன் விரும்புகிற ஜெபத்தை செய்கிறவர்கள் அதிகமான காரியங்களை சாதிப்பார்கள். அல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ணாரு கர்மேல் பர்வதத்துல. நீங்களா நானா, உன் தெய்வமா ஏன் தெய்வமா, கூப்பிடு, உன் தெய்வத்தையும் கூப்பிடு, ஏன் தெய்வத்தையும் கூப்பிடு. கூப்பிடு, உனக்கு ஒரு காளையை நீ தெரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரு காளையை நான் தெரிஞ்சுக்கிறேன். கூப்பிடு, நீ ஒரு விறகுக்கட்டை அடிக்கோ, நீ காஞ்ச விரவா அடிக்கோ, நான் பச்சை விரவா அடிக்கிறேன். கூப்பிடு, பலிபீடத்துல அடுக்கு, போ, காளையை துண்டிச்சு அது மேல போடு, அக்கினியினாலே உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம்னு சொல்லி அவருடைய நாமத்திற்கு நின்ற அந்த எலியா கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இறங்கி வந்து அக்கினியினாலே அருள் செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்களை அவர் கேட்கிறாரோ இல்லையோ, உங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்க உங்க எந்த இருதயத்துல எப்படி நீங்க ஜெபிக்கிறீங்களோ, உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை 500 ரூபாய் சம்பளம் இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை நாத்து நடுற வேலை இருந்தாலும் விட்டுப்புட்டு ஆண்டவருக்காக, ஆண்டவரை நான் முதல்ல தேடுவேன்னு சொல்லி ஆண்டவருக்காக நீங்க நின்று பண்ணீங்கன்னா நோய் விழுவுற மாதிரி இருக்கும். ஓஹோ, நான் அன்னைக்கு சர்ச்சுக்கு போகாம இதுக்கு கொஞ்சம் மருந்து அடிச்சிருந்தோம்னா, இதுக்கு கொஞ்சம் நான் உப்பு விதைச்சிருந்தோம்னா, இதுக்கு கொஞ்சம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் களை எடுத்திருந்தோம்னா அவன் பயிரை போல என் பயிர் இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல அவன் பயிருக்கு அப்பதான் ஒரு நோய் வரும். விளைஞ்சி அறுக்க முடியாத சூழ்நிலையில, உங்க நோய் வாய்ப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இருக்கிற உங்க பயிர் தளிர்க்கும்படியாய் ஆண்டவர் செய்வார். அது சாதாரண தளிர்ப்பு இல்ல. நீங்க எதிர்பார்த்தீங்களே அந்த 500 ரூபாய், அவர் 5000 ரூபாயை கொடுப்பாரு உங்களுக்கு. அல்லேலூயா. அப்ப நீங்க எந்த சூழ்நிலையில விட்டுட்டு ஆண்டவருக்காக நீங்க வர்றீங்களோ அதற்கு ஏற்ற ஆசீர்வாதமும் மகிமையும் தான் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். இல்லாட்டினா கரெக்ட்னு அந்த 10 ரூபாய் மம்பட்டி தான் மாட்டு காம்ப பார்த்துக்கிட்டே மடுவை பார்த்துக்கிட்டே உட்கார வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. மடு மட்டும் பெருசா இருக்கு. போன மாசம் முழுக்க 15 கொடுத்துச்சு, இந்த மாசம் 7 தான் கொடுக்கு. சபைக்கு போகலன்னு அர்த்தம். ஹலோ, புரியாத மாதிரியே பாக்குறீங்களா? புரியல. நம்முடைய ஆசீர்வாதம் நம்ம கையில தான் இருக்குது. அதான் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை நம்ம விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்க புலம்பல்ல வாசிக்கிறோம், அவர் ஜெபம் உட்பிரவேசிக்காதபடிக்கு உம்மை மேகத்தாலே மூடிக்கொண்டீர் என்று வாசிக்கிறோம். புலம்பல் 3:57 இருந்து 66 வரைக்கும் வாசிங்களேன். புலம்பல் 3வது அதிகாரம் பாருங்க. அங்க ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. இப்படிப்பட்ட ஜெபம்லாம் எங்க போறது பாருங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். சரி ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டு கொண்டீர். சரி கர்த்தாவே, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். அவர்களுடைய எல்லா குரோதத்தையும், அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் கண்டீர். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தையையும், அவர்கள் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும், அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். அவர்கள் உட்கார்ந்திருப்பதையும் அவர்கள் எழுந்திருப்பதையும் நோக்கி பாரும். நான் அவர்களுடைய பாடலாய் இருக்கிறேன். இப்போ ஒரு ஜெபம் பண்றாரு பாருங்க. கர்த்தாவே, அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பீர். அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து போடுவீர். ஒரு ஜெபம் பண்றார். இந்த ஜெபம் நல்ல ஜெபமா கெட்ட ஜெபமா சொல்லுங்க பாப்போம்.
ஒரு கூட்டம் ஒரு மனுஷனுக்கு விரோதமா இருக்குது. இப்ப என்ன வச்சுக்கோங்க, எனக்கு விரோதமாக ஒரு சிலர் வர்றாங்க. ஆண்டவர் என் நினைவுகளை, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்காக நான் சகிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒன்று என்ன செய்யலாம், என் மாம்ச பலத்துல அந்த எதிரிகளோடு நான் யுத்தம் பண்ணலாம். இல்ல ஆண்டவருடைய தயவை கொண்டு நான் யுத்தத்திற்கு போகலாம். மூன்றாவது, நீங்க ஆண்டவரே நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லி விட்டுறலாம். இந்த 3 காரியங்கள் நான் செய்யலாம். ஆனா இருக்கிறதுலயே பெஸ்டான ஒரு காரியத்தை தான் இந்த பக்தன் சொல்றார். ஆண்டவரே என் சூழ்நிலையில நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நீங்க பாத்துக்குங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டாச்சுன்னா அது நல்ல ஜெபமா மாறி இருக்கும். எனக்கு விரோதமா உமக்காக நான் நிக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக வாழ்றேன் ஆண்டவரே, உமக்காக நான் எல்லாத்தையும் செய்யறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருக்காக நான் நின்றுட்டு இருந்தோம்னா, என் கூட ஆண்டவர் எனக்கு விரோதமா வர்றவங்களை நீங்க பார்த்து நியாயம் தீர்த்துங்க ஆண்டவரே விட்டுட்டோம்னா, அது ஆண்டவருடைய பார்வையில ஒரு நல்ல உண்மையான உத்தமமான ஒரு ஜெபம். நான் என்னுடைய மன வேதனையில இங்க ஜெபிக்கிற மாதிரி, கர்த்தாவே 64 பாருங்க, கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைக்கு தக்கதாக அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பாப்போம். தெரியுமா தெரியாதா? தெரியும். 65வது வசனம் பாருங்க, அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பி. ஆண்டவர் மத்தேயுல சொல்றாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை ஆசீர்வதிப்பதே அன்றி சபிக்காதிருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஹலோ, புரிஞ்சுங்களா? அப்ப இங்க ஒரு ஜெபம் சொல்ற, அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். நிறைய பேரு இருக்கிற சூழ்நிலையில ஒரு சிலர் படுத்துகிற காயங்களினாலே, ஒரு சிலருக்கு உங்களுக்கு இப்படியே போற வாக்குல லாரி அடிச்சு சாவ மாட்டானா, இவனுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்க, இவனுக்கு ஒரு வேக்காடு வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்க விடாது. சிலர் பண்ற அநியாயங்கள், சிலர் பண்ற கஷ்டங்கள், நம்மை படுத்துக்கிற பாடுகள் ஜெபிக்க நல் மனசோடு உட்கார்ந்தாலும் 2 வார்த்தைக்கு மேல ஜெபிக்க முடியாது. 3வது வார்த்தை அந்த குரோதமான அந்த ஒரு எண்ணத்தை நோக்கி தான் நமக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் ஜெபிக்கிற பலவிதமான ஜெபங்கள். சொன்ன பொருத்தனை 100 பொருத்தனை இல்லைன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி பொருத்தனைன்னா டம்முன்னு டன்னு கணக்குல ஆலயத்துல இறக்குறதும், டமார்னு சில்லற காசை போட்டு நிரப்பிக்கிறதும், காணிக்கப்பட்டியில நிறைக்கிறதும் இது மட்டும் பொருத்தனை கிடையாதுன்னு நான் சொன்னேன். பொருத்தனைங்கிறது அதைக்கு அப்பாற்பட்ட பல காரியங்கள், நற்குணாதிசயங்கள் நிரப்ப பெற்றது. அதே மாதிரிதான் நாம ஜெபிக்கிற பல ஜெபங்கள், வாழ்நாள் முழுக்க ஒரு நாள் ஒருத்தன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எல்லாத்துக்குமே ஆண்டவர் பதில் தராதபடிக்கு, நம்முடைய ஜெபத்தை தள்ளாதபடிக்கு செய்கிற ஜெபங்கள் தான் நிறைய இருக்குது. ஆண்டவர் தள்ளி விடுகிற ஜெபம் தான் நிறைய இருக்குது. அதனாலதான் நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் நடக்கவே மாட்டேங்குது. அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாருங்க, நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னா சில காரியங்களை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். முக்கியமானது, அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளி விடாமலும், ஜெபத்தை கேட்கலன்னா போராட்டம் அதிகமாயிரும். at the same time அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் அப்படி வச்சுக்கிறார். அவங்களை அப்படி வச்சுக்கிறார். அவர் இங்க இருப்பாரு. அங்க இருக்குதேன்னு சொல்லி எவனாச்சும் வந்தோம்னா எப்படி போஸ் கொடுப்பார், நான் இருக்கண்டா அப்படின்பாரு. அல்லேலூயா. அவர் ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் அவருக்கு தகுதிப்பட்ட ஜெபமா இல்லாதபடிக்கினாலே, அந்த ஜெபத்தை அவர் தள்ளி விடுகிறவராய் இருந்தாலுமே, அதை புறக்கணிக்கிறவர்களாய் இருந்தாலுமே, நீங்கள் கேட்டதை அவர் தராதவராய் இருந்தாலுமே, நீங்க நினைக்கிற மாதிரி நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு அவர் தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் இப்ப நமக்கு தர மாட்டாரு, நமக்கு உண்டான காரியங்கள்ல ஆண்டவர் கண்ணு வைக்க மாட்டாரு, நம்மளை நினைக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பல எண்ணங்களை வைத்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவருடைய சமூகத்துக்கு போகவே செய்யாது. பல ஜெபங்களை தள்ளி விடுகிறார்.
இருந்தாலும் மறுபடி நம்ம ஜெபிக்கிறதுனால இப்ப டெட் எக்ஸாம் எழுதினாங்க. யார் எழுதினது? டீச்சர்ஸ் எல்லாம் எழுதினாங்க. அதுல பாருங்க ஒரு கான்செப்ட். ஒரு டீச்சரு ஒரு ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதி பல முறை எழுதி தோல்வி அடைஞ்சு அப்படியே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, 10 வருஷம் ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யறாங்கன்னா, அந்த டீச்சரை அப்படியே இழுத்து படிச்சு அந்த டீச்சரை மட்டும் பாசனை போட்டு விட்டுறாங்க. புதுசா பிள்ளைகள் எழுதி இருக்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணல. எல்லாம் 70 மார்க்கு 4 மார்க்ல போச்சு 2 மார்க்ல போச்சுன்னு சொல்லி அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. அவங்களையும் பாஸ் பண்ணியாச்சுன்னா அவங்களுக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்கும். அப்படி ஆண்டவர் நம்ம சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் நல்ல ஜெபங்களா இல்லாம இருந்தாலுமே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருப்பார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட ஜெபங்கள் அவர்களுக்கு இருதய வேதனையை கொடுப்பீர். உம்முடைய சாபம் அவர்கள் மேல் இருக்கும். கோபமாய் அவர்களை பின்தொடர்ந்து அவருடைய வானங்களின் கீழ் கர்த்தருடைய வானங்களின் கீழ் இராதபடிக்கு அவர்களை அழித்து போடுவீர். அவர்களை அடிங்க ஆண்டவரே, உடங்கி ஆண்டவரே, அவங்க கண் பார்த்தாலே எரிச்சலா இருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற நம்ம தொழுது கொள்கிற அந்த ஜெபங்கள் நிச்சயமாகவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு எட்டாது. நம்முடைய ஜெபங்களை தள்ளிவிடக்கூடியவர் அல்ல, தள்ளிவிடவும் தயங்காததே. ஒருவேளை தள்ளி விட்டுட்டாலும் நம்ம என்னன்னு புரியாம ஜெபிச்சாலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு எடுக்காதபடிக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்துல என்ன சொல்றாரு? ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். நான் சொல்லிட்டேன், என் கிருபையை உன்னை விட்டு நான் எடுக்கவே மாட்டேன். நீ வழி தப்பி போறியா போ, நீ அங்க போறியா போ, நீ என்ன கெட்டவன் சொல்றியா சொல்லிட்டு போ, நீ என்னுடைய நாமத்தை தூசிக்கிறியா தூசிட்டு போ, என்னுடைய நாமத்தை பரிசுத்த நாமத்தை வீணில வழங்குறியா வழங்கிட்டு போ, நான் இல்லைன்னு சொல்றியா சொல்லிட்டு போ, கடவுளே இல்லைன்னு சொல்றியா சொல்லிட்டு போ, இந்த கடவுளை கண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போ, எதுனாலும் சொல்லிட்டு போ. ஆனா ஏன் உண்மையில நான் பிசகாத இருப்பேன். நீ என் பிள்ளை, நான் உன் தகப்பனுங்கிற உடன்படிக்கை பண்ணிட்டேன், அது மாறவே செய்யாது. அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறது இந்த மாசத்துல ஆண்டவர் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் நாம் இனிமேல் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்களை அவர் தள்ளிவிடாமலும் இருப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. இப்பதான் மெசேஜ் ஆரம்பிக்க போகுது. விலக்கப்பட்டவைகளின் மேல் விருப்பத்தை வைக்காதே. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆமா, விலக்கப்பட்டவைகளின் மேல் நம்முடைய விருப்பம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் எதையெல்லாம் விலக்கி வைக்க சொல்றாரோ, எதை விட்டு நம்மளை விலகி இருக்க சொல்றாரோ, இப்ப இது எனக்கு பிடிக்கலன்னா இத என்னை விட்டு தள்ளி விட்டுட்டோம்னா விலக்கிட்டேன்னு அர்த்தம். இது போகாத ஒரு காரியமா இருக்குதுன்னா நான் இதை விட்டு ஒண்ணு விலகிக்கிறனோ இல்லன்னா விலக்கிறேன். அப்ப பாருங்க, விலக்கப்பட்டவைகளின் மேல் நம்முடைய விருப்பங்கள் இருந்துச்சுன்னா அவைகளை எல்லாம் களை எடுத்தோம்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருப்பார். இந்த மாசம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் வசனங்களை மாத்திரம் மடன்னு சொல்லிட்டு போயிடுறேன். நீதிமொழிகள் 16:6 சொல்லுகிறது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவிர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 1:28 சொல்லுகிறது, துரோகிகளும் பாவிகளும் ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மற்றவைகளை விட்டு நீங்கள் விலகி போனாலும், மற்றவைகளை உங்களை விட்டு நீங்க விலக்கினாலும்
ஏதோ ஆண்டவர் ஒரு கிருபையினால உங்களை தாங்கி எதை இழந்தாலும் நீங்கள் கிருபையை இழந்து போகாதபடிக்கு என்னுடைய கிருபையை அவனை விட்டு விலக்காமல் என்னுடைய உண்மையிலே நான் பிசகாதிருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா விலக்க வேண்டியதை விலக்காம விலக வேண்டியதை விட்டு நம்ம விலகாம இருந்துகிட்டு கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் விலகுவானால் அவன் நிர்மூலமாவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 9:6 சொல்லுகிறது, அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். அல்லேலூயா. ஆமா, ஒரு குறிப்பிட்ட நாள் வருகிறது. மகனை வாழ்றியா வாழு, சந்தோஷமா இருக்கிறியா சந்தோஷமா இரு, என்ன காயப்படுத்துறியா காயப்படுத்து, எனக்கு விரோதமா செயல்படுறியா செயல்படு, சொந்த சகோதரனுக்கு விரோதமா நீ செயல்படுகிறியா செயல்பட்டு போ, என் வார்த்தை மீறி நடக்கிறியா நடந்து போ. ஆனால் வார்த்தை சொல்லுகிறது எல்லாம் செஞ்சிட்டு சாகத்தனடா போறோம், எல்லாரும் மாதிரி நமக்கு சாவு, செத்து போயிடும், முடியலையா ஒரு மருந்து பாட்டில் கடிச்சு ரோக்கரை வாங்கி குடிச்சு போட்டு ஏதோ இல்ல கயரை மாட்டி எதுலயோ ஒண்ணுல செத்து போலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக நினைச்சாலும் சாக முடியாதாமா, சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி. நம்மளை பார்த்து சாவு பயந்து ஓடிடுமா. அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5:15 சொல்லுகிறது, ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாருங்க, வேதம் நமக்கு தெளிவா இன்னைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், விலக வேண்டியதற்கு நீ விலகினால் உன்னை விட்டு விலகாமலும் அவர் கிருபையை உன்னை விட்டு விலக்காமலும் இருப்பார். விலக வேண்டியதற்கு நீ விலகினால், விலக்க வேண்டியதை உன்னை விட்டு விலக்கினால், தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிக்கும் பட்சத்திலே ஆண்டவரும் உன்னை விட்டு விலகாமலும் அவருடைய கிருபையை உன்னை விட்டு விலக்காமலும் இருப்பார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10:14 சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. காசு சேர்த்து வைக்கணும், பணம் சேர்த்து வைக்கணும், நிலத்தை வாங்கணும், நட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும். நீங்க உங்க குடும்பம் உங்க காரியத்துக்கு மாத்திரம் நீங்க வாழ்க்கையை செலவழிக்கிறவர்களாய் இருந்தால் அது விக்கிரக ஆராதனை. நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அதுக்குத்தான் ஓடி 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 உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதே விக்கிரக ஆராதனை தான். அல்லேலூயா. பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. பொருளாசை அதனாலதான் வருது, எனக்கு என் பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும் நம்ம சேர்த்து வைக்கிறோம்னாலே அது பொருளாசை தான், அது விக்கிரக ஆராதனை. பணம் தேவைதான், வேதமே சொல்லுது பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லுது. எல்லாம் ஒரு அளவோட. ஆனா அவைகள் எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவர் தள்ளிவிடாத ஒரு ஜெபமும், ஆண்டவர் தம்முடைய கிருபையை உன்னை விட்டு விலக்காதபடிக்கு இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடும் உங்களிடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை விட அபரிமிதமான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. கஷ்டப்படுறாங்க, ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு மனுஷனும் கஷ்டப்படுறத பார்த்தா நம்ம எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த கிருஷ்ணகோயில் பக்கத்துல ஒரு ஹோம் வச்சிருக்காரு ஒருத்தர், பையனுக்கு 35 வயசு, அவன் கூட பிறந்த தம்பிக்கு அவனும் பலவீனம் உள்ளவர். அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு கை ஒரு கால் வரல, சரியா நடக்கிறாரு ஆனா சரியா வரல. வீட்டுல அவ்வளோ பெரிய வீடு, கார் இருக்குது, பைக் இருக்குது, லேட்டஸ்ட் பைக் இருக்குது, 15 ஏக்கர்ல ஹோம் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள், என்னன்னாலும் தர்றேன் பாஸ்டர், எதுனாலும் சொல்லுங்க பாஸ்டர். ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, டெய்லி அழுகிறார், டெய்லி அழுகிறார்.
ஆனா அப்பா அம்மா தெரியாம என் ஹோம்ல வளர்ந்த 20 வருஷம் 22 வருஷம் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கோட்டு சூட்டு போட்டு அழகா சாப்பாடு போட்டு மண்டபம் மாதிரி அந்த சர்ச் இருக்கு. சாப்பாடு போட்டு இன்னைக்கு குழந்தை குட்டிகளோட பேர குழந்தைகளோட என் பேர குழந்தைகளை விட அதுகளை தூக்கி கொஞ்சிற நாட்கள் தான் அதிகமா இருக்கு நமக்கு. அல்லேலூயா. பாருங்க, வாழ்க்கையில நம்ம நினைக்கிறபடிதான் வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு மனுஷனுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு எட்டப்படக்கூடிய அளவிலே நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவர் உங்களையும் உங்கள் காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. அப்ப விக்கிரக ஆராதனைக்கு நாம் விலகுகிறவர்களாய் இருக்கணும். இன்னும் பல பேர் தழுவு சொத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பொங்கச்சோரை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கூழ் ஊத்துறாங்களாம்ல, கூழ் கொஞ்சோண்டு கூழை வாங்கிட்டு வான்னு சொல்லி அதை நாக்கில் தொட்டு ருசி பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் இருந்தோம்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை நிச்சயமாய் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப விக்கிரக ஆராதனைக்கு முதலாவது விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:22 சொல்லுகிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 4:14-15 வசனங்கள் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியிலே நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. விலக வேண்டியதை விட்டு விலகிறணும், விலக்க வேண்டியதை நம்மகிட்ட இருந்து விலக்கிறணும். அப்பதான் நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்திலே தள்ளப்படாத ஜெபமாயிருக்கும். அப்போஸ்தலர் 15:28 சொல்லுகிறது, எவையெனில் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளும் இரத்தத்திற்கும் நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பதே. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது. கெடாவெட்டு கூப்பிடுறாங்க, போகக்கூடாது. காது குத்து கூப்பிடுறாங்க, அதுக்கு கூப்பிடுறாங்க, இது கூப்பிடுறாங்க, படையல போட்டு வச்சு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டுல வச்சுக்கோங்க. அவங்க மனசு காயப்படுத்திடக்கூடாது. ஐயா நான் சாப்பிடறது இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏத்துக்குருவாங்க நிச்சயமா. என் வீட்டு பக்கத்துல இருக்கவெல்லாம் சொல்ல, ஐயா நாங்க பூஜை பண்ணலையா, உங்களுக்குன்னு தனியா எடுத்து வச்சுட்டோம் அப்படிம்பாங்க. சரி கொடுங்க. அவங்க மனசு கோணக்கூடாது, வாங்கி வச்சுக்கிறேன். அவங்க போனதுக்கு அப்புறம் விருப்பம் உண்மையாவே அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவங்க அப்படி தகுதியா செஞ்சாங்கன்னா நம்ம சாப்பிடலாம், ஒண்ணும் தப்பு இல்லை. ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொல்லி எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணலாமா பரிசுத்தம் பண்ணிடலாம் அப்படிங்கிறார். ஜெபம் பண்ண எல்லாம் பரிசுத்தம் ஆயிரும், ஆனாலும் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள் ரத்தம், ரத்தத்திற்கு நாம விலகி இருக்கணும். ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, ரத்தத்தை ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் சொன்னேன். எதுக்கு சொன்னேன்? போன வாரம் நான் பிரசங்கத்துல சொன்னேன். ஆமா, நொறுங்குண்டு செத்தது தானா செத்து இருக்கும் பாருங்க. காட்டுல போனான்டா, நல்ல ஒரு காடை செத்து கிடந்துச்சா, கௌதாரி செத்து கிடந்துச்சா அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு பொசுக்கி சாப்பிடணும் வைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை விஷ ஜந்துக்கள், பாம்பு, பூச்சி அதை கொத்தி இருக்கலாம். அதனால தானா செத்தது, நொறுங்குண்டு செத்தது சாப்பிடக்கூடாது. இப்ப மரத்துல இருந்து இந்த அணில் கடிச்சதுன்னு சொல்லி கொய்யாப்பழம் அதெல்லாம் சாப்பிடறோம் பாத்தீங்களா, அதையுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா இப்ப சில விஷ பாம்புகள் மரத்து மேல ஏறி அந்த பழத்தை என்ன செய்யுது, திங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதனால இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் அந்த மாதிரி தானா கனிஞ்சு விழுந்தது அதை நான் வெட்டித்தான் சாப்பிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதை தூக்கி போட்டுருங்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இப்ப பாம்பு, பூச்சி, பல்லி எல்லாம் என்ன செய்யுது, அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. வீட்டுல பொருட்களை திறந்து வைக்காதீங்க. பல்லி அந்த டீயை குடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. நல்ல பொருட்கள்லாம் வீட்டுல பூட்டி ஈட்டி வைங்க, நல்லா மூடிக்கிட்டு நல்லா வச்சிருங்க, சேஃப்டியா வச்சுங்க. அப்ப பாருங்க, நொறுங்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்பது ரோமர் 16:17 சொல்லுகிறது. அன்றியும் எடுத்துக்கங்க அந்த வசனத்தை பாருங்க எல்லாரும். ரோமர் 16:17, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நம்ம சர்ச்சில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம்.
ஆனா அதுக்கு விரோதமா என்ன வாசு இப்படி சொல்லுதாரு? இப்படி எல்லாம் மனசுனால இருக்க முடியுமா? என்ன டன்னு டன்னா வந்து நம்ம சர்ச்சில் கொட்ட முடியுமா? அவர் கேட்கிற நேரம் எல்லாம் பணத்துக்கு சும்மா பணம் பணம் இருக்காரு, கொடுத்து இருக்க முடியுமா? ரெண்டு புகையை கிளப்பிடுவதுக்குனே ரெண்டு ஆள் இருப்பாங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக. பொருத்தனை உடனே பணம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பொருத்தனைங்கிறது அது மட்டும் கிடையாது. அப்ப அந்த குறிப்பிட்ட காரியங்கள இது இப்படி கிடையாது, அது அப்படி அப்படின்னு சொன்னோம்னா எங்க போட்டிருக்குது? அப்படியா போட்டிருக்குது? பொருத்தனை ஏதாவது காசு தான் கொடுக்கணும், பாசு சரியா தெரியல அவருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்றது வந்து தப்புன்னு சொல்லி 4 பேர் புகையை கலப்பதுக்கு இருப்பாங்க. எப்படியெல்லாம் இல்லப்பா வசனம்லாம் அப்படின்னு சொல்லி 4 பேர் 4 காரியத்தை சொல்லுவாங்க. அதான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும். ஊழியக்காரர் உரிமையா சில காரியங்களை சில பேர்கிட்ட உரிமையா பேசுவாங்க. செய்யாதீங்கம்மா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. என்ன ஐயா எப்படி சத்தம் போடுறான்னு மீசையை முறுக்க கூடாது. நீதிமான்கள் குட்டுதலுக்கு தலைய கொடுக்கும். ஊழியக்காரங்க அடிச்சினாலும் சரி திட்டினாலும் சரி ஆசீர்வாதம். காயப்படுத்தி கட்டு போடுகிற நேசர். அவருடைய வார்த்தையை என்னைக்கு வந்து ஏன் சுயநலத்துக்காக நான் சொல்றது கிடையாது. நீங்க நல்லா இருக்கணும், நீங்க ஒன்ன கொடுத்து நீங்க வந்து எனக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு, காணிக்க தசமாகம் கொடுத்து எனக்கு நல்ல பேர் வாங்குறதுக்கு, அந்த பொருத்தனை அப்படிங்கிற வார்த்தையில மற்ற 99 காரியங்களை நீங்க செஞ்சு பரலோகத்துக்கு போறதான் நான் விரும்புகிற ஊழியக்காரனா இருக்கிறேன். ஹலோ, புரிஞ்சுங்களா? அப்ப பாருங்க, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலகுங்கள். சபையில தேவன் தான் தலைவர். போதிக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. போதிக்கப்படுகிற வார்த்தை என்னுடைய சுயநலத்திற்காக நான் போதிக்கவில்லை, என்னுடைய லாபத்திற்காக நான் போதிக்கவில்லை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும், அதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கறதான் நான் போதிக்கிறேன். இந்த வார்த்தையை கை கொண்டீர்களானால் நீங்க நல்லா இருப்பீங்க. வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஞான நன்மையை விதைத்திருக்க சரீர நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயமான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. உங்களுக்கு ஞானத்தை, ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை, நிலை கொள்ளாத ஆசீர்வாதத்தை எப்படி வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஞான நன்மையை உங்களுக்கு நான் கற்றுத்தரேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து போடும். அந்நேரத்துல உங்களுக்கு உணர்வுள்ள இருதயமா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை சபையில ஆண்டவர்கிட்ட நான் பெற்றுக்கொண்டேன், ஊழியக்காரர் சொன்னாரு, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சதுனால இந்த குறிப்பிட்ட காரியத்துல ஆண்டவர் என்ன அதிகமா ஆசீர்வச்சிருக்கிறாரு, அதனால இதுல இருந்து ஒரு பகுதியை ஆண்டவருக்கு நான் போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவங்க மனசை பொறுத்தது தான் எல்லாமே. அப்ப இதுல புகையை கிளப்புற அந்த குறிப்பிட்ட நபர்களை விட்டு நீங்கள் விலகி இருக்க வேண்டும். 2 தெசலோனிக்கேயர் 3:6 சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 3:6 எடுத்துக்கங்க. மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? 2 தெசலோனிக்கேயர் 3:6 எடுத்துட்டீங்களா? வாசிங்க யாராச்சும். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும். போதும். அப்ப எவைகளை எல்லாம் விட்டு நாம விலக வேண்டுமோ, எவைகளை எல்லாம் நம்மை விட்டு விலக்க வேண்டுமோ, விலக்கப்பட்டவைகளின் மேல் நம்முடைய விருப்பம் மறுபடி இருக்குமானால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. 1 தீமோத்தேயு 6:20 எடுங்க. 1 தீமோத்தேயு 6:20
தீத்து 3:9, தீத்து 3:9 எடுத்துங்க. சொல்லுங்க. ஓ தீமோத்தேயுவே, உன்னுடையத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சொல்லுது பாருங்க, சீர்கேடான வீண் பேச்சு, வெட்டி நாயம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஞானம் என்று, இதுதான் ஞானம் சொல்லி பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கைகள் விபரீதங்கள். இப்படிதான்பா வசனம், இப்படிதான்பா சொல்லுது, அப்படியெல்லாம் கிடையாதப்பா அப்படின்னு சொல்லி சில பேர் விதண்டாவாதத்துக்குன்னே பேசுவாங்க. அவங்களை எல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணுமா? விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்து 3:9 சொல்லுகிறது, புத்தியினமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு, அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும். எல்லாம் எதாவது விட்டு விலகணுமா? விலகிறவங்க. வெட்டி நாயம் பேசுவேன், ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுகிறவன், தேவ வசனத்துக்கு விரோதமா நடக்கிறவன், தேவனுக்கு விரோதமா செயல்படுகிறவன், சபைக்கு விரோதமா ஆப்பு வைக்கிறவன், இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு விரோதமான காரியம்னு ஆண்டவர் தெளிவா நம்மகிட்ட பேசுவாரு. அவங்களை எல்லாம் விட்டு நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்கணும். யாக்கோபு 5:19-20 சொல்லுகிறது, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது. முக்கியமான வசனம், முக்கியமான வசனம், எல்லாரும் எடுத்துங்க. யாக்கோபு 19:20 புதிய ஏற்பாடுல இருக்கும். பக்கத்தை எடுத்தவங்க சொல்லுங்க, பக்கத்தை சொல்லிருங்க. 316, சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தில் இருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் இருந்து ரட்சித்து திரளான பாவத்துங்களை மூடுவான் என்று அறிய கடவன். ஒரு சத்தியத்தை விட்டு விலகி ஒரு மாதிரி போறான்னா அவனுக்கு நம்ம புத்தி சொல்லி, ஏப்பா ஆண்டவர் நல்லதாப்பா செய்வாரு. இன்னைக்கு நமக்கு வேணா அது கஷ்டம் மாதிரி இருக்கலாம், இன்னைக்கு வேணா அது தேவையில்லாத மாதிரி தெரியலாம், இன்னைக்கு வேணா அது தாமதப்படுற மாதிரி தெரியலாம். ஆண்டவர் ஒருவரையும் ஒரு நாளும் பொல்லாங்கனால சோதிக்கிறவர் அல்லப்பா. ஆண்டவர் சோதிச்சாருன்னா நல்லது தம்பா இருக்குப்பா. இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்குப்பா. இதுக்கு பின்னாடி ரெட்டத்தனையா ஆசீர்வாதம் உனக்கு இருக்குப்பா. எனக்கு அப்படித்தான்ப்பா ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த குறிப்பிட்ட காரியத்துல எவ்வளவு நான் போராடி பார்த்தேன்ப்பா, எனக்கு அது நடக்கவே இல்லை. ஆனாலும் கூட ஆண்டவர் அதை பாருங்க, அதே காரியத்தை அதே ஜனங்களுக்கு முன்னாடி ரெட்டத்தனையான ஆசீர்வாதமா என்ன கொடுத்து ஆசீர்வச்சாருப்பா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட சகோதரர்கள், பலவீனப்பட்டவர்களை நாம் அழைத்து ஆண்டவருக்குள்ளாக நாம் நடத்தும் போது வசனம் சொல்லுகிறது, ஒரு ஆத்மாவை மரணத்தில் இருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விலக்கப்பட்ட காரியங்களுக்கு நாம் விலகி இருக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் அவர் கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருப்பார். இவ்வளவு கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். 2 பேதுரு 2:20-22 வரைக்கும் வாசிச்சோம்னா, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி விலகியவர்கள் மறுபடியுமாய் அவைகளில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களின் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு, வாசிங்க எல்லாரும் வாசிங்க பாருங்க, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர்கள் அந்த நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அவர்கள் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு அது நலமாய் இருக்கும். ஆண்டவர் யாருன்னு தெரியும், ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறவர் தெரியும், ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு தெரியும், ஆண்டவர் எப்படி செஞ்சா, ஆண்டவருக்கு நம்ம எப்படி வாழ்ந்தா, எப்படி அவருடைய ஆசையை நிறைவேற்றினா எப்படி பிரியப்படுவார் என்பது எல்லாம் தெரியும்.
எல்லாத்தையும் தெரிஞ்சு இவ்வளவு காரியத்தை விட்டு விலக சொல்லி இருக்கிறாரு, விலக்க சொல்லி இருக்கிறாரு. விலக வேண்டியதை விட்டு விலகாமலும், விலக்க வேண்டியதை விட்டு நம்மை விட்டு விலக்காமலும் மறுபடி 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 அதே காரியத்தை நாம் செய்வோமானால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய முன் நிலைமையை காட்டிலும் நம்முடைய பின் நிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். அவர்கள் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம், அவர்கள் அதை அறியாதிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். உன்னை நான் எதுக்கு ஆசீர்வதிச்சேன்னு தெரியல, உன்னை ஆசீர்வதிச்சதுனால நீ ஒழுங்கா சபைக்கு வரமாட்டேங்கிற, நீ நல்லா இருக்கிறதுனால என்ன மேட்டிமையா நீ என்ற, அதனால உனக்கு இதிலும் பெரிதான கஷ்டங்களும் வேதனைகளும் நிர்பாக்கியங்களும் துர்பாக்கியங்களும் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அதை உன்னை நான் ஆசீர்வதிச்சதை பார்க்கலாம், உன்னை ஆசீர்வதிக்காம இருந்தாலே நல்லா இருக்கும்னு அர்த்தம். அது பரிசுத்த தங்களுக்கு நியமிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம், அதை அவர்கள் அறியாதிருந்தார்களானால் நலமாய் இருக்கும் அப்படிங்கிறாரு. உன்னை நான் கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டேன்டா. என்னத்தை கொடுத்து? செல்லத்தை கொடுத்து கொடுத்து கெடுத்துட்டேன். கடைசி பையனேன்னு சொல்லி நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை சோம்பேறியா நான் ஆக்கிட்டேன். அல்லேலூயா. அந்த காலத்துலாம் ஒரு பொருள், ஒரு படிக்கிறதுக்குரிய பொருளோ இல்லை வேற ஆசைப்பட்ட பொருளோ நம்ம தாய் தப்பட்ட வாங்குறதுன்னா தொங்கு 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 தொங்குன்னு தொங்கணும். 10 நாள் 15 நாள் தான் கழிச்சு தான் அது கிடைக்கும் நமக்கு. ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஃபீஸ் கட்டணும், இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும்னா ஃபீஸுக்கு பணம் ரெடி பண்ணியாச்சு போ. அந்த பிள்ளைய ஃபீஸுக்கு வேணும்னே கையில காசு வச்சிருந்தாலும் ஃபீஸை கெட்ட விடாம 3 நாள் 4 நாள் காசுக்கு வெளியே நிக்க வைக்கட்டும், 4 நாளைக்கு 5 நாள் நம்மகிட்ட அழுகட்டும். ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க ஃபீஸை கட்டி பாருங்க, தாய் தகப்பன் என்ன கஷ்டப்படுறாங்க, இந்த காசை கட்டுறதுக்கு அம்மா எவ்வளவு உழைக்குது, அப்பா எவ்வளவு உழைக்குது அப்படிங்கிற அந்த வேதனை பிள்ளைகளுக்கு தெரியும். அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு நீங்கள் விலகுவதை பார்க்கணும், அதை நீங்கள் அறியாதிருந்தீர்களானால் உங்களுக்கு அது நலமாய் இருக்கும். மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ சபைக்கு ஒழுங்கா வர மாட்டேங்கிற. மறுபடியும் நீ நினைக்காதனால உனக்கு நான் நிறைய காசு கொடுக்குறேன், நீ சபைக்கு ஒரு உதவி செய்யற நேரம் ஒரு சபை பண்ணினா நீ வந்து கொடுக்க மாட்டேங்கிற. உன்னால செய்ய முடியும், நீ தர மாட்டேங்கிற. அப்ப உன்னை ஆசீர்வதிச்சு என்ன புண்ணியம்? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் ஆசீர்வதிக்காமே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் நினைக்காதபடிக்கு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்யணும்? சவுல் கிறிஸ்தவ ஜனங்களையும் கிறிஸ்தவத்தையும் அழிக்கிறதுக்கு பயங்கரமா போராடினவன். ஒரு கூட்ட ஜனத்தை அழிப்பதற்காக நல்ல எழுதி வாங்கிட்டு அந்த ராஜாட்ட எழுதி வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். ஆண்டவர் தொடர்றது ஆண்டவர்னு சொன்ன உடனே, தெரிஞ்ச உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே? நான் எப்படி இருக்கணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி ஆசீர்வதிச்சு மறுபடியும் ஒழுக்க, மறுபடியும் தூக்கி விட, மறுபடியும் அழுக்குள்ள போக, மறுபடியும் ஆண்டவர் கழுவி இழுக்க, இப்படியே நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கழுவப்பட்ட பன்றி நாய் தான் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. நாய் கக்குனதை தின்ன மாதிரி நம்ம தின்ன முடியுமா? நம்ம என்னைக்காச்சும் அப்படி தின்னுருக்கோமா? எப்பா பீஸா 95 ரூபாய்க்கு வாங்கி இருக்குது, சாப்பிட்டோம்டா, வாந்தி எடுத்துட்டா, 95 ரூபாய் வேஸ்டா போயிடக்கூடாதுன்னு கக்குன பீஸாவை நம்ம சாப்பிடுவோமா? பர்கரை சாப்பிடுவோமா? சொல்லுங்க, சாப்பிட மாட்டோம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. விலக்கப்பட்டவைகளின் மேல், ஆண்டவர் விலக்கியவைகளின் மேல் நம்முடைய விருப்பம் இருக்கக்கூடாது. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது ரத்தத்திற்கு விலகி ஓடணும். ரத்தத்தை பொறிச்சு வாட்டி வதக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. நொறுங்குண்டு செத்ததற்கு நாம் விலகி ஓடணும். நல்ல உபதேசங்களை போதிக்கிற உலகத்து ஊழியருக்கு, சபைக்கு விரோதமாய் எவனாச்சும் கலங்கம் பண்றவன், புகையை கிளப்பி விடுறான்னா அவனுக்கு நீங்க விலகி ஓட வேண்டும். ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனையோ
சகோதரியோ விட்டு நீங்கள் விலகி ஓட வேண்டும் என்று, பொல்லாங்கான யாவைகளுக்கும் நீங்கள் விட்டு விலகி ஓட வேண்டும் என்று, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை விட்டு விலகி ஓடுவார்கள் என்று, இப்படி பல காரியங்கள் நம்மை விட்டு விலக்கும்படியாகவும், நாம் சில காரியங்களுக்கு விலகி இருக்கும்படியாகவும் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்பித்திருக்கிறார். ஆமெனா? விலக்கப்பட்டவைகளின் மேல் நம்முடைய விருப்பங்கள் இராதபடிக்கு எவைகளை விலக்க வேண்டுமோ, எவைகளை விட்டு நாம் விலக வேண்டுமோ, விலக வேண்டியதற்கு நாம் விலகி நின்று, விலக்க வேண்டியதை நம்மிடத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டு இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் அவருடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருந்து இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முழுவதும், வல்ல வாழ்நாள் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆனந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை, உடைய தயவு, உடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கி இருக்குது. கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் வாழ ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவனுக்கு உகந்த பலியாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, மேலான காரியத்தை செய்யுங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் குடும்பமாய் தேவன் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள் மத்தியிலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும்படியாய் தேவன் செய்வீராக. எல்லைகள் எங்களும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உமக்கு உகந்த பாத்திரமாய் வணைந்து கொள்வீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பந்திக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தேவனுடைய